வெல்கம் டு எடுஸ்பிரிண்ட் அகாடமி. இன்னைக்கு நம்ம வந்துட்டு பொருள் இலக்கணம் பத்தி நம்ம பார்க்கலாம். முன்னாடி கிளாஸ்ல வந்துட்டு எழுத்து இலக்கணமும் பார்த்தாச்சு, சொல் இலக்கணம் பார்த்தோம். இப்ப நம்ம வந்துட்டு பொருள் இலக்கணம் பார்க்க போறோம். ஓகேவா? பொருள் இலக்கணம் அப்படின்னா என்னன்னா, நம்மளோட வாழ்க்கையோட ஒழுக்க முறைய பத்தி சொல்றதுதான் பொருள் இலக்கணம்னு சொல்லுவாங்க. ஓகேவா? முன்னாடி வந்துட்டு நம்மளோட இவங்க இருக்காங்கல்ல, நம்மளோட முன்னோர்கள்லாம் வந்துட்டு பொருள் இலக்கணத்தை வந்துட்டு நம்ம வாழ்வியலுக்கு ஏத்த மாதிரி அதை வந்து ரெண்டா பிரிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, ஒண்ணு வந்துட்டு அகம், இன்னொன்னு வந்துட்டு புறம். ஓகேவா? இத வந்துட்டு தொல்காப்பியர் வந்துட்டு அகத்தை வந்துட்டு எத்தனையா பிரிச்சிருக்காரு அப்படின்னா 7 வகையா பிரிச்சிருக்காரு. ஓகேவா? இதே வந்துட்டு புறத்தை வந்துட்டு அவர் 7ஆ சொல்லியிருப்பாரு. ஆனா நம்ம இதை வந்துட்டு இப்ப வந்துட்டு 12 வகையா இதை நம்ம வந்துட்டு இப்ப வந்து சொல்லிட்டு இருக்கோம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்துட்டு அகத்திணை பார்க்கலாம், அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு புறத்திணை பார்க்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் அகத்திணை அப்படின்னா என்ன அப்படின்னா, அன்புடைய தலைவன் தலைவி இடையிலான உறவு நிலைகளை கூறுவதுதான் அகத்திணை அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இப்போ வந்துட்டு அகத்திணையில மொத்தம் எத்தனை வகை இருக்கு அப்படின்னா 7 இருக்கு. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, கைக்கிளை, பெருந்திணை அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமா 7 அகத்திணைகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுல ஃபர்ஸ்ட் 5ஆன குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, இந்த 5ம் வந்துட்டு அன்பின் ஐந்திணைகள் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இப்ப இந்த அகத்திணைகளை வந்துட்டு எப்படியா பிரிக்கிறாங்க அப்படின்னா 3ஆ பிரிப்பாங்க. என்னென்ன அப்படின்னா முதற்பொருள், கருப்பொருள், உரிப்பொருள் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறாங்க. ஓகேவா? முதற்பொருள்னா நிலமும் பொழுதும் தான் முதற்பொருள் அப்படின்னு சொல்றாங்க. நிலம் அப்படின்னா என்னன்னா, இப்ப வந்துட்டு குறிஞ்சி அப்படின்னா அது எந்த நிலத்தை சார்ந்தது, முல்லைனா எந்த நிலத்தை சார்ந்தது அப்படின்றதுதான் வந்துட்டு நிலத்தை சாரும். ஓகேவா? இப்ப வந்துட்டு குறிஞ்சி அப்படின்னா அது எந்த நிலத்துல வரும், மலையும் மலை சார்ந்த இடமும். முல்லை அப்படின்னா காடும் காடு சார்ந்த இடமும். மருதம் அப்படின்னா வயலும் வயல் சார்ந்த இடமும். நெய்தல்னா கடலும் கடல் சார்ந்த இடமும். பாலைனா சுரமும் சுரம் சார்ந்த இடமும். ஓகேவா? இப்ப வந்துட்டு நிலம் பார்த்தாச்சா, இப்ப வந்துட்டு பொழுத வந்துட்டு எத்தனையா பிரிக்கிறாங்க அப்படின்னா 2ஆ பிரிப்பாங்க. ஒண்ணு வந்துட்டு பெரும்பொழுது, இன்னொன்னு வந்துட்டு சிறு பொழுது அப்படின்னு சொல்லிட்டு இதை 2ஆ பிரிக்கிறாங்க. பெரும்பொழுது அப்படின்னா அதை எதை வரும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, பெரும்பொழுதுல வந்துட்டு நம்மளோட வருடத்துல மொத்தம் 12 மாதம் இருக்கா, அந்த 12 வந்துட்டு 6 கூறா பிரிச்சு வச்சிருப்பாங்க. அதுதான் வந்துட்டு பெரும்பொழுது. சிறும்பொழுது அப்படின்னா வந்துட்டு ஒரு நாளைக்கு எவ்வளவு மணி நேரம், நமக்கு 24 மணி நேரம் இருக்கு, அந்த 24 மணி நேரத்தை பிரிச்சு சொல்றதுதான் வந்துட்டு இப்ப வந்து காலை, மாலை, நண்பகல், இரவு, யாமம் அப்படின்னு சொல்றது வந்துட்டு சிறுபொழுது. ஓகேவா? இப்ப இங்க பார்த்தோம்னா பெரும்பொழுது அப்படின்னா ஒரு ஆண்டின் 6 கூறுகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. கார்காலம் அப்படின்னா அது எந்த மாசத்துக்கு வருதுன்னா ஆவணி, புரட்டாசி. இது ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ் மாசத்தை வச்சுதான் வருது. ஓகேவா? அடுத்து குளிர்காலம் அப்படின்னா ஐப்பசி, கார்த்திகை. முன்பனி காலம் அப்படின்னா மார்கழி, தை. பின்பனி காலம் அப்படின்னா மாசி, பங்குனி. இளவேநீர் காலம்னா சித்திரை, வைகாசி. முதுவேநீர் காலம்னா ஆனி, ஆடி. நம்ம வந்துட்டு இளவேநீர்ல இருந்து நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஏன்னா இங்க பாத்தீங்கன்னா சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஆர்டரா வருதா. சோ நீங்க வந்துட்டு இளவேநீர்ல இருந்து ஞாபகம் வச்சீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். உங்களுக்கு எப்படி கன்வீனியன்ட்டா அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சிறுபொழுதுனா நம்ம சொன்னோமா, ஒரு நாளோட 6 கூறுகளை தான் நம்ம வந்து சிறுபொழுது அப்படின்னு சொல்றோம். சிறுபொழுதுல ஃபர்ஸ்ட் வந்துட்டு காலைன்னு பார்த்தோம்னா, காலை வந்து எந்த டைமிங்க குறிக்குதுன்னா காலையில 6 மணில இருந்து 10 மணி வரைக்கும். இதே நண்பகல்னா காலை 10 மணி முதல் 2 மணி வரை. ஏற்பாடு அப்படின்னா பிற்பகல் 2 மணி முதல் 6 மணி வரை. மாலை அப்படின்னா வந்துட்டு சாயந்தரம் 6 மணில இருந்து நைட்டு 10 மணி வரைக்கும். யாமம் அப்படின்னா இரவு 10 மணி முதல் இரவு 2 மணி வரை. வைகரை அப்படின்னா இரவு 2 மணி முதல் காலை 6 மணி வரை அப்படின்னு சொல்லிட்டு சிறுபொழுத வந்துட்டு அந்த நேரத்தின் அடிப்படையில 6ஆ பிரிச்சிருக்காங்க. பெரும்பொழுது வந்துட்டு மாதத்தின் அடிப்படையில அந்த காலத்தை வந்துட்டு 6ஆ பிரிச்சிருக்காங்க. ஓகேவா? இப்ப இதுல வந்து நமக்கு இது எல்லாமே தெரியும். காலைனா தெரியும், நண்பகல்னா தெரியும், மாலைனா தெரியும், யாமம்னா நடுராத்திரி அப்படின்றது அர்த்தம், வைகரைனா விடியல் காலை அப்படின்றது அர்த்தம். ஆனா இந்த ஏற்பாடு அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த ஏற்பாடை முதல்ல வந்துட்டு 2ஆ பிரிச்சிருக்காங்க. எல் பிளஸ் பாடு அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சிருக்காங்க. எல்பாடை வந்துட்டு எப்படி பிரிச்சிருக்காங்கன்னா,
எல் பிளஸ் பாடு அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. ஓகேவா? எல் அப்படின்னா என்னன்னா ஞாயிறு அப்படின்றது அர்த்தம். பாடு அப்படின்னா மறையும் நேரம், அதாவது சூரியன் மறையக்கூடிய நேரம். ஞாயிறு அப்படின்னா சூரியன் தானே அர்த்தம். சோ அதனால சூரியன் மறையக்கூடிய நேரத்தை தான் இவங்க வந்துட்டு ஏற்பாடு அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்காங்க. ஓகேவா? இப்ப நம்ம வந்துட்டு இதோட முதற் பொருள் பார்த்துட்டோமா, அடுத்ததான் இதோட கருப்பொருள் பார்க்க போறோம். கருப்பொருள்னா என்ன அப்படின்னா அதுல வந்துட்டு திணையும் பொழுதும் வரும். ஓகேவா? திணை அப்படின்னா அந்தந்த திணை அதோட பொழுதுகள் வரும். இதுல எது இப்ப வந்து குறிஞ்சி அப்படின்னா குறிஞ்சிக்கு வந்துட்டு எது பெரும்பொழுது எது சிறு பொழுது அப்படின்றது மாதிரி ஒவ்வொரு திணைக்கும் ஒண்ணு ஒண்ணு கொடுத்திருப்பாங்க. கரெக்டா? இப்ப வந்துட்டு குறிஞ்சி அப்படின்னா அதோட பெரும்பொழுது என்னன்னா குளிர்காலம் முன்பனி காலம். ஓகேவா? இதோட சிறு பொழுது வந்துட்டு யாமம். இதே முல்லை அப்படின்னா அதுக்கு வந்துட்டு கார்காலம், இதோட சிறு பொழுது வந்துட்டு மாலை. மருதம் அப்படின்னா இதோட பெரும்பொழுது வந்துட்டு 6 பெரும்பொழுதுகள், இதோட சிறு பொழுது வந்துட்டு வைகறை. ஓகேவா? அடுத்ததான் நெய்தல். நெய்தலோட பெரும்பொழுது என்னன்னா இதுக்கு வந்துட்டு 6 பெரும்பொழுதுகளுமே வரும். அதாவது இளவேநீர், முதிர்வேநீர், கார்காலம், மழைக்காலம், முன்பனி காலம், பின்பனி காலம் எல்லாமே இதுல வரும். சிறு பொழுது வந்துட்டு ஏற்பாடு, பாலைனா இளவேநீர் காலம், முதுவேநீர் காலம், பின்பனி காலம். ஓகேவா? இதனோட சிறு பொழுது வந்துட்டு நண்பகல். ஓகே. கருப்பொருள் அப்படின்னா திணையும் பொழுதும் வரும். முதற் பொருள் அப்படின்னா வந்துட்டு பொழுது. முதற் பொருள் அப்படின்னா நம்ம என்ன பார்த்தோம்? முதற் பொருள்னா நிலமும் பொழுதும். இதே வந்துட்டு கருப்பொருள் அப்படின்னா திணையும் பொழுதும் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேவா? இப்ப வந்துட்டு ஒவ்வொரு திணைக்கும் இருக்கக்கூடிய தொழில், அவங்களோட மக்கள் யாரு, அதோட தெய்வம் யாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்ப வந்து தனித்தனியா பார்க்க போறோம். ஓகேவா? இதுல வந்து கருப்பொருள் வந்து மொத்தமா வந்துட்டு 14 வகை இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம வந்து இதுல வந்து இப்ப வந்து 13 தான் இப்ப நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா இங்க மொத்தமா வந்துட்டு தெய்வம், மக்கள், உணவு, விலங்கு, பூ, மரம், பறவை, ஊர், நீர், பறை, யாழ், பண், அவங்களோட தொழில் அப்படின்னு சொல்லிட்டு இதுல மொத்தமா வந்துட்டு 13 கொடுத்திருக்காங்க. ஓகேவா? இதுல வந்துட்டு ஒவ்வொரு நிலத்துக்கும் ஒவ்வொரு இடத்துக்கு ஏத்த மாதிரி அவங்களோட தெய்வம், மக்கள், ஊர் எல்லாமே வந்துட்டு இவங்களுக்கு வந்துட்டு மாறுது. இப்ப வந்துட்டு குறிஞ்சியோட தெய்வம் யாருன்னா முருகன், முல்லையோட தெய்வம் யாருன்னா திருமால், திருமால்னா வந்துட்டு பெருமாள். ஓகேவா? மருதம்னா இந்திரன், நெய்தல்னா வருணன், பாலைனா கொற்றவை. இதே இந்த குறிஞ்சி நிலத்துல இருக்கிற மக்கள்கள்ல என்னன்னு நம்ம அழைக்கிறோம்னா வெப்பன், குறவர், குறத்தியர் அப்படின்னு சொல்றோம். இதே முல்லையில இருக்கிற மக்களை வந்துட்டு தோன்றல், ஆயர், ஆய்ச்சியர் அப்படின்னு சொல்றோம். இதே மருதத்துல இருக்கக்கூடிய மக்களை வந்துட்டு உழவர், உலத்தியர் அப்படின்னு சொல்றோம். இதே நெய்தல்ல இருக்கக்கூடிய மக்களை வந்துட்டு பரதன், பரத்தியர். இதே பாலைனா எயினர், எயிற்றியர் அப்படின்னு சொல்றோம். இவங்க என்ன உணவு சாப்பிடுறாங்க? குறிஞ்சி நிலத்துல வந்துட்டு குறிஞ்சினாலே மலையும் மலை சார்ந்த இடமும் தானே. சோ மலையில இருக்கக்கூடிய நெல்லு, திணைகள் எல்லாம் இவங்க வந்து தன்னோட உணவா எடுத்துக்கிறாங்க. முல்லைனா வந்துட்டு காடும் காடு சார்ந்த இடமும், அங்க வந்துட்டு வரகு, சாமை அதெல்லாம் இவங்க வந்து சாகுபடி பண்ணி அதை வந்து இவங்க வந்து உணவா எடுத்துக்கிறாங்க. மருத நிலத்துல வந்துட்டு வயலும் வயல் சார்ந்த இடமுமா, சோ அதனால அங்க நமக்கு நிறைய நெல்லு கிடைக்கும். சோ இவங்க வந்துட்டு சென்னல், வெண்ணல் அதெல்லாம் இவங்க உணவா எடுத்துக்கிறாங்க. நெய்தல்னா கடலும் கடல் சார்ந்த இடமுமா, சோ இவங்க வந்துட்டு மீன், உப்பு அந்த மாதிரியான அதுக்கு உப்பு கொடுத்துட்டு நம்ம வந்துட்டு நம்ம முன்னாடியே வந்து பண்டமாற்ற முறை தானே, உப்பை கொடுத்து அதுக்கு ஈடான பொருளை நம்ம வாங்கி அதை நம்ம வந்து உணவா எடுத்துக்குவோமா. சோ இவங்க வந்து உப்புக்கு இவங்க என்னென்னலாம் பொருள் வாங்கியிருக்காங்களோ அதெல்லாம் இவங்க வந்து உணவா எடுத்துக்குவாங்க. ஓகேவா? அடுத்ததான் பாலை அப்படின்னா பாலையில என்ன இருக்கும்னா மண்ணு தானே இருக்கும். அங்க வந்து எதுவுமே கிடைக்காது. அங்க வந்துட்டு சூறையாடல், அதாவது வந்துட்டு வேட்டையாடி அவங்க வரவங்களோட வழிப்பறி பண்ணி அந்த மாதிரிதான் இவங்களுக்கு வரக்கூடிய பொருளை வந்துட்டு இவங்க வந்து அதை வந்து ஏதாச்சும் பொருள் வாங்கி இதை வந்து சாப்பிடுவாங்க. ஓகேவா? அடுத்ததா வந்துட்டு விலங்கு அப்படின்னா குறிஞ்சி நிலத்துல என்னென்ன விலங்கு இருக்கும்னா புலி, கரடி, சிங்கம் இருக்கும். முல்லைனா வந்துட்டு முயல், மான், புலி. மருதம்னா எருமை, நீர்நாய். நெய்தல்னா முதலை, சுறா. பாலைனா வழி இழந்த யானை. ஓகேவா? குறிஞ்சி நிலத்துல இருக்கக்கூடிய பூ என்னன்னா குறிஞ்சி, காந்தல். முல்லைனா முல்லை, தோன்றி. மருதம்னா செங்கழுநீர், தாமரை. நெய்தல்னா தாளை, நெய்தல். பாலைனா குரவம், பாதிதி. ஓகேவா? அடுத்து ஒவ்வொரு இடத்துலயும் இருக்கக்கூடிய மரம், அதே மாதிரி பறவை, ஊர், நீர், பறை,
யாழ், பண், தொழில் இதெல்லாம் இருக்கு. இதுல வந்து நமக்கு வந்து ரொம்ப முக்கியமானதுன்னு பார்த்தோம்னா பறை, யாழ், பண் இதெல்லாம் வந்து நமக்கு வந்து மேக்சிமம் வந்துட்டு மாத்தி மாத்தி இருக்கும். நமக்கு வந்துட்டு இந்த குறிஞ்சி நிலத்தோடைய பண்ணென்ன, இதே வந்துட்டு நெய்தல் நிலத்தோட பண்ணென்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இதெல்லாம் நமக்கு டக்குன்னு போட்டுருவோம், குறிஞ்சி பண், முல்லை பண், மருத பண்ணு. ஆனா இந்த நெய்தலுக்கு பாருங்களேன் செவ்வழி பண் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ இது நமக்கு கொஸ்டினா கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதை கொடுத்துட்டு இது எந்த நிலத்தோடைய பண் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கிற மாதிரி இருக்கிறத வந்து நம்ம கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிறது மாதிரி இருக்கும். அவ்வளவுதான். மிச்சப்படி இது எல்லாமே நமக்கு ஈஸி தான். ஓகேவா? இப்ப நம்ம வந்துட்டு அகத்திணை பார்த்தோம். அகத்திணையில மொத்தமா வந்துட்டு 7 இருந்துச்சு. அதுல வந்துட்டு அன்பின் 5 சொல்லிட்டு மொத்தமா 5 இருக்கு. அது என்னென்ன அப்படின்னா வந்துட்டு குறிஞ்சி, முல்லை, மருதம், அடுத்ததா வந்துட்டு நெய்தல், பாலை அப்படின்னு சொல்லிட்டு 5 பார்த்தோமா. இந்த 5த்துக்கு என்னென்ன நம்ம பார்த்தோம்னா வந்துட்டு முதல் பொருள் கருப்பொருள், உரிபொருள் பார்த்தோம். முதற் பொருள்னா வந்துட்டு நிலமும் பொழுதும் பார்த்தோமா. பொழுதுல வந்துட்டு 2ஆ பிரிச்சாங்களா, ஒண்ணு வந்துட்டு பெரும்பொழுது, இன்னொன்னு வந்துட்டு சிறு பொழுதுன்னு சொல்லிட்டு பிரிச்சாங்க. கருப்பொருள்னா வந்துட்டு திணையும் பொழுதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை பார்த்தோமா. அது இல்லாம வந்துட்டு ஒவ்வொரு திணையிலயும் இருக்கக்கூடியவங்களோட மக்கள், தொழில், தெய்வம், அவங்க என்னென்னலாம் வந்துட்டு சாப்பாடு, அவங்களோட உணவு என்ன, அவங்களோட ஊர் எது அப்படின்றதெல்லாம் நம்ம இப்ப பார்த்தோம். ஓகேவா? அவ்வளவுதான் வந்துட்டு அகத்திணை. அதுக்கு அடுத்ததா வந்து நம்ம வந்து புறத்திணை போனோம். புறத்திணை வந்து எத்தனையா நம்ம வந்து வகைப்படுத்திருக்கோம்னு சொன்னோம். புறத்திணை மொத்தமா வந்துட்டு 12 வகை இருக்கு. ஓகேவா? அது என்னென்ன அப்படின்னா வந்துட்டு மொத்தமா இதுல வந்து 12 வகை இருக்கு. அது வந்துட்டு வெச்சி, கரண்டை, வஞ்சி, காஞ்சி, நொச்சி, உளிங்கை, தும்பை, வாகை, அடுத்ததா வந்துட்டு பாடான், கைக்கிளை, பெருந்திணை, அப்புறம் இன்னொன்னு இருக்குமே ஒரு நிமிஷம், பொருளியல். ஓகேவா? மொத்தம் இதுல வந்து 12 வகை இருக்கு. அது என்னன்னு பார்த்தோம்னா வெச்சி, கரந்தை, வஞ்சி, காஞ்சி, நொச்சி, உளிங்கை, தும்பை, வாகை, பாடான் திணை, கைக்கிளை, பெருந்திணை, அடுத்ததா வந்துட்டு பொதுவியல் திணை சொல்லிட்டு மொத்தமா இதுல வந்துட்டு 12 வகை இருக்கு. இது ஒன்னொன்னுத்தையும் நம்ம வந்துட்டு இங்க வந்து பிரீஃபா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு வெச்சி திணை. வெச்சி திணை அப்படின்னா என்னன்னா வந்துட்டு ஒரு குழு இருக்காங்கன்னு வைங்களேன். அவங்க வந்துட்டு அங்க இருந்து வேற ஊருக்கு போய் அங்க இருந்து அந்த ஆணிரைகள், அதாவது ஆடு மாடு அதெல்லாம் வந்துட்டு கைப்பற்றி அதை வந்து இங்க நம்ம அவங்களோட நாட்டுக்கு வந்து எடுத்துட்டு வந்துருவாங்க. அப்ப அவங்க அதை வந்து அந்த கைப்பற்ற போறதுக்காக அவங்க சூடிட்டு போற பூ தான் வந்துட்டு வெச்சி பூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? வெச்சி பூ அப்படின்னா அழகு செடியாக வீட்டு தோட்டங்களிலும் பூங்காக்களிலும் வளர்க்கப்படுகிற சிவந்த நிறமுடைய வெச்சி பூ அப்படின்னு சொல்றாங்க. இதை நம்ம வந்துட்டு இட்லி பூ அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா? அடுத்ததா இப்ப வந்து வெச்சி பூனா என்னன்னு பார்த்தா ஒரு குழு வந்துட்டு இன்னொரு குழுட்ட இருந்து ஆணிரைகளை வந்துட்டு கவர்ந்துட்டு வர்றது, அதாவது வந்துட்டு போயிட்டு திருடிட்டு வருவாங்க. அத அப்போ அவங்க போகும்போது அந்த வெச்சி பூவை அணிஞ்சிட்டு போறதுதான் வந்துட்டு வெச்சி திணை அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததான் வந்துட்டு கரந்தை திணை. கரந்தை திணைனா இப்ப இவங்க வந்துட்டு இதை திருடிட்டு போயிட்டாங்களா, அத வந்துட்டு இவங்க மறுபடியும் மீட்கணும்ல, அதை மீட்கிறதுக்காக கரந்தை பூவை சூடிட்டு போவாங்க. அதுதான் வந்துட்டு கரந்தை திணை அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? கரந்தை பூ எப்படி இருக்குன்னா சிறிய முட்டை வடிவில் கொத்தாக பூக்கக்கூடிய கரந்தை ஒரு சிறிய செடி. நறுமணம் மிக்க இது செம்மை, நீலம், இளஞ்சிவப்பு, நீலம் கலந்த சிவப்பு ஆகிய நிறங்களில் பூக்கிறது. இத வந்து கொட்டை கரந்தை அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்துட்டு வஞ்சி திணை. வஞ்சி திணை அப்படின்னா மண்ணாசைக்காக போய் போரிடுறதுதான் வந்துட்டு வஞ்சி திணை அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அதாவது வஞ்சி பூவை சூடி மண்ணாசைக்காக போர் புரிவாங்க. அதுதான் வந்துட்டு வஞ்சி திணை அப்படின்னு சொல்றாங்க. வஞ்சி பூ எப்படி இருக்கும்னா வந்துட்டு பளபளப்பான மெல்லிய பூவின் இதழ்களில் வெள்ளிய பஞ்சு போன்ற நுண்மயிர் அடர்ந்துள்ளது வஞ்சி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அடுத்ததா காஞ்சி திணை.
காஞ்சி திணைனா இந்த வஞ்சி பூவை சூடி ஒருத்தன் வரான் தெரியுங்களா, மண்ணாசைக்காக ஆசைப்பட்டு, மண்ணுக்காக ஆசைப்பட்டு வஞ்சி பூவை சூடிட்டு வரால, அவனை எதிர்த்து போரிடுறதுக்காக இவங்க வந்து காஞ்சி பூவை சூடி வந்துட்டு இவங்க வந்து போரிடுவாங்க. ஓகேவா, அதுதான் வந்துட்டு காஞ்சி திணை அப்படின்னு சொல்றாங்க. காஞ்சி பூ எப்படி இருக்கும்னா கொத்து கொத்தாக பூக்கும் நீல நிற மலர்கள் கொண்ட அழகான மனமுள்ள காஞ்சி அப்படின்றதுதான். இது வந்துட்டு ஒரு சின்ன மரம் அப்படின்றதான் இவங்க வந்து சொல்றாங்க. ஓகேவா, அடுத்ததான் வந்துட்டு நொச்சி திணை. நொச்சி திணை அப்படின்னா அந்த கோட்டைய அவங்க வந்து கோட்டையை இப்ப வந்து வேற வேற நாட்டுல இருந்து ஒரு அரசன் வந்து கோட்டைய வந்துட்டு கோட்டைக்கு முன்னாடி வந்துட்டு நிப்பாங்க தெரியுமா, அப்ப வந்துட்டு மன்னர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, கோட்டைக்குள்ளாடியே இருப்பாங்க. கோட்டைக்குள்ளாடியே இருந்துட்டு யாரும் வந்து நம்ம கோட்டைக்குள்ளாடி வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோட்டைக்குள்ளாடியே இருந்து பாதுகாப்பாங்கல்ல, அதுதான் வந்துட்டு நொச்சி திணை. அப்பதான் வந்து நொச்சி பூவை சூடி பாதுகாத்துட்டு இருப்பாங்க. அதுதான் வந்துட்டு நொச்சி திணை அப்படின்னு சொல்றாங்க. மண்ணை காக்க கோட்டைகள் கட்டப்பட்டன, கோட்டையை காத்தல் வேண்டி உள்ளிருந்தே, அதாவது கோட்டைக்குள்ளாடியே இருந்துட்டு அவங்க வந்து சண்டை போடுவாங்க. அதுதான் வந்துட்டு நொச்சி திணை அப்படின்னு சொல்றாங்க. மருத நிலத்திற்குரியதான் இந்த நொச்சி அப்படின்றது. கொத்து கொத்தா இருக்குமாமா, இது வந்து நீல கலர்ல இருக்குமாமா. இதுக்கு வேற என்னெல்லாம் நேம் இருக்குன்னா மணி நொச்சி, கருநொச்சி, மலை நொச்சி, வெண்ணொச்சி அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு பல பேர் இருக்காமா. நொச்சி திணைக்கு அடுத்து உளிங்கை திணையா, வந்து நொச்சி திணைனா என்ன சொல்லுவோம், உள்ள இருந்து அந்த கோட்டையை காப்பாத்துறதுக்காக சண்டை போடுறாங்களா, அப்ப உளிங்கை திணைனா அந்த கோட்டையை சுத்தி, கோட்டைக்கு வெளியில அதை சுத்தி வந்துட்டு வேற நாட்டு மன்னர் வந்துட்டு அந்த உளிங்கை பூவை சூடி சண்டை போடுவாங்க. ஓகேவா, அதுதான் உளிங்கை திணை. உளிங்கை திணை வந்துட்டு வேலிகளில் ஏறி படரும் நீண்ட கொடிதான் வந்துட்டு உளிங்கை கொடி அப்படின்னு சொல்றாங்க. இதன் கூட்டிலைகளும் மலர்களும் சிறியவை, மலர்கள் மஞ்சள் நிறத்தில் காணப்படும். இதனை முடக்கத்தான் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது உளிங்கை திணைய வந்துட்டு முடக்கத்தான் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து மஞ்சள் கலர்ல இருக்குமாமா. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்துட்டு தும்பை திணை. தும்பை திணை அப்படின்னா எது வந்துட்டு யாரோட வலிமை வந்துட்டு ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிறதுக்காக, நீங்க பெரிய ஆளா நான் பெரிய ஆளா, யாரோட வலிமை ரொம்ப அதிகமானது அப்படின்றதுக்காக ரெண்டு அரசர் சண்டை போட்டுக்குவாங்கல்ல, அப்ப வந்து ரெண்டு பேருமே தும்பை திணையை சூடி வந்துட்டு சண்டை போடுவாங்க. இதுதான் வந்துட்டு தும்பை திணை அப்படின்னு சொல்றாங்க. தும்பை திணைனா வந்துட்டு எல்லா இடங்களிலும் வளரக்கூடிய தூய வெண்ணிற மலர்களை கொண்ட சிறிய செடிதான் வந்துட்டு தும்பை அப்படின்னு சொல்றாங்க. வாகை திணை. வாகை திணைனா நம்ம எல்லாருக்குமே தெரியும், போர்ல வந்துட்டு யாரு ஜெயிக்கிறாங்களோ, எந்த மன்னர் ஜெயிக்கிறாங்களோ அவங்க வந்துட்டு வாகை கூட சூடி மகிழ்வாங்க. அதுதான் வந்துட்டு வாகை திணை அப்படின்னு சொல்றாங்க. வாகை அப்படின்னா வெற்றி அப்படின்றது அர்த்தம். மங்கிய வெண்ணிற நறுமணம் கொண்ட கொத்து கொத்தாக மலரும் வாகைப்பூ அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, இப்ப வந்துட்டு பூக்கள் வச்சு எத்தனை திணைகள் வந்துச்சோ இப்ப இந்த வாகை திணை வரையும் பூ வச்சு வரும். ஓகேவா, இதுக்கு அப்புறமேட்டு வர்றதுக்கெல்லாம் வந்துட்டு எந்த பூவும் கிடையாது. இப்ப வந்து நம்ம வந்து பாடான் திணை பார்க்க போறோம். பாடான் திணைனா இதை நம்ம எப்படி பிரிக்கலாம்னா பாடு பிளஸ் ஆண் பிளஸ் திணை அப்படின்னு பிரிக்கலாம். அதாவது பாடுவதற்கு தகுதியுடைய ஒரு ஆண்மகனோட கல்வி, வீரம், செல்வம், புகழ், கருணை இதெல்லாத்தையுமே நம்ம போற்றி பாடணும் அப்படின்னா அதுதான் பாடான் திணை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததா வந்துட்டு பொதுவியல் திணை. பொதுவியல் திணைனா இப்ப வெற்றில இருந்து நம்ம பாடான் வரைக்கும் பார்த்தோமா, இதுல இருக்கக்கூடிய இந்த புறத்திணைகளுக்கு பொதுவானதாகவும் அதுல இல்லாததையும் சொல்றது. அந்த 12 இப்ப நம்ம வந்துட்டு வெற்றில இருந்து பாடான் வரைக்கும் பார்த்தோமா, அதுக்குள்ளாடி இருக்கிறதுல பொதுவானதையும் அதுல இல்லாததையும் சொல்றதுதான் பொதுவியல் திணை அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, அடுத்தா கை கிளை அப்படின்னா ஒருதலை காமம், பெருந்திணைனா பொருந்தா காமம். ஓகேவா, வந்துட்டு நம்ம வந்துட்டு புறப்பொருள்ல வந்துட்டு 12 பார்த்தோமா, அதுல வந்துட்டு ஃபர்ஸ்ட் என்ன இருந்துச்சு, வெற்றி கரந்தை இருந்துச்சா. இந்த ரெண்டு எதுக்கு அப்படின்னா ஆணிரை. ஓகேவா, அதாவது வந்துட்டு ஆடு மாடெல்லாம் இருக்குல்ல ஆணிரை, அதுக்காக. அதாவது வந்துட்டு வெற்றினா வந்துட்டு அதை வந்து கடத்திட்டு போயிடுவாங்க, கரந்தைனா திருப்பி கூட்டிட்டு வருவாங்க, அதுதான் இது. ஓகேவா, வெற்றினா நான் இங்க எழுதுறேன், வெற்றி கரந்தைனா வந்துட்டு ஆணிரைக்காக. ஓகேவா, வெற்றினா வந்துட்டு கடத்திட்டு போறது, ஆணிரைகளை கடத்திட்டு போறது, கரந்தைனா அதை திருப்ப கூட்டிட்டு வர்றது. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்துட்டு வஞ்சி காஞ்சி. வஞ்சி காஞ்சினா என்னது,
மண்ணாசைக்காக போர் போடுறது. வஞ்சினா வந்துட்டு மண்ணாசைக்காக சண்டை போடுறதுக்காக வருவாங்க. காஞ்சினா இவங்களை வந்துட்டு எதிர்த்து சண்டை போடுறதுதான் காஞ்சி. ஓகேவா? இப்ப நம்ம வெச்சி, கரந்தை, வஞ்சி, காஞ்சி. நெக்ஸ்ட் வந்துட்டு நொச்சி, உளிங்கை. நொச்சி, உளிங்கை இது வந்துட்டு கோட்டை. அதாவது நொச்சினா வந்துட்டு கோட்டைக்கு உள்ளாடி யாரும் உள்ள வராம பாதுகாக்கிறது. உளிங்கை அப்படின்னா கோட்டைக்கு வெளியில வந்துட்டு இருந்து சண்டை போடுறது. ஓகேவா? இப்ப அடுத்ததா வந்துட்டு தும்பை, வாகை. தும்பைனா இது ரெண்டுமே வந்துட்டு சாரி இது மட்டும் தனியா தான் வரும். இது வந்துட்டு எதுனா யாரு ரொம்ப வலிமையானவங்க அப்படின்றதுக்காக அந்த பூ சுடி சண்டை போடுவாங்க. வாகை அப்படின்னா வந்துட்டு வெற்றி பெற்றவங்க மன்னர் வந்துட்டு இதை வந்து இது பண்றது. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்துட்டு பாடான். பாடான்னா என்னது? ஆண் மகனோட ஒழுகலாறுகள். அவங்க வந்து அவங்களோட வீரம், புகழ், அவங்களோட அந்த திறமை, அதுக்காக அவங்கள வந்துட்டு போற்றி புகழ்றதுதான் பாடான் திணை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்ததா வந்துட்டு பொதுவியல் திணை. பொதுவியல் திணைனா நம்ம என்னன்னு பார்த்தோம்? பொதுவியல் திணைனா பொதுவியல் திணைனா வெற்றில இருந்து பாடான் வரைக்கும் இது சொன்னதையும் அதுல இல்லாததையும் சொல்றதுதான் வந்துட்டு பொதுவியல் திணை அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அடுத்ததா வந்துட்டு கைக்கிளைனா நம்ம என்னன்னு பார்த்தோம்? கைக்கிளை அப்படின்னா வந்துட்டு அது வந்துட்டு ஒருதலை காமம். இதே வந்துட்டு பெருந்திணை அப்படின்னா அது வந்துட்டு பொருந்தா காமம். ஓகேவா? அவ்வளவுதான். 12 நம்ம வந்துட்டு பார்த்தாச்சு. இப்ப வந்துட்டு அகத்தினையும் பார்த்துட்டோம், புறத்தினையும் பார்த்துட்டோம். இவ்வளவுதான் நமக்கு வந்துட்டு பொருள் இலக்கணம். இதுக்கப்புறமா வந்துட்டு யாப்பிலக்கணம். ஓகேவா? இதை நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். உங்களுக்கு இதுல ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நாளைக்கு வந்து உங்களுக்கு வந்துட்டு ஆன்சர் பண்றேன். நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.